ஹாய் எல்லாம். இந்த வீடியோவில் பார்ப்போம் எப்படி புக் பண்ணுற ஓ புக்கிங் ஒன்று வந்துச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான சாமானத்தை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு புக் நோ பட்டனை கிளிக் பண்ணால் ஓகே, புக் நோ பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ நீங்கள் அந்த இடத்துக்கோ அந்த சாமான் எப்போ எவ்வளோ காலத்துக்கு வேணுமோ அதை உங்களுக்கு பார்த்து டேட்டா செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புக் நோ கிளிக் பண்ணுறீங்க. புக் நோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புக்கிங் டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து உங்களோட புக்கிங்ஸ் பார்த்துக்கொள்ளலாம், எப்போ செக்இன் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இதுதான் என்னோட டீட்டெயில்ஸ் வருது. ஓகே, இப்போ வந்து இது வந்து ஓனரோட அக்கௌண்ட். ஸோ ஓனர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு புக்கிங் ரிக்வெஸ்ட் வந்துக்கிறத. அவர் செக் பண்ணிவிட்டு இப்போ அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ண முந்தி கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோனா நல்லது. ஓகேயா, இப்போ வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணோன்னே உங்களோட பில்லா வந்து ஆக்டிவாக வச்சுன்னு வருது. ஸோ கன்ஃபர்மேஷன் இஸ் தான். அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்கட்டா உங்களோட சாமானத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கொள்ளையிலும் எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்டா. ஓகேயா, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கௌண்ட்டில் தான் இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து புக்கிங் கன்ஃபார்ம் இது மாதிரி ஒரு மெசேஜ் வேண்டாம் வந்து போட்டுக்கொள்ளையிலும். ஓகே, இது இவ்வளோ தான் விஷயம் புக்கிங்கில். உங்களுக்கு டேஷ்போர்ட் போனீங்கன்னா டேஷ்போர்டில் வந்து எத்தனை புக்கிங்ஸ் வந்துக்குது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கொள். ஏழும் உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி போட்டிங்கன்னா அந்த ஃபேவரட்ஸ் பார்த்துக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஓகே, அவ்வளோதான் புக்கிங்ஸில் இது. தேங்க்ஸ் யூ.